ஹாய் விவர்ஸ், என்னடா கோழியை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? என்னன்னு சொன்னால், நாங்கள் நாட்டுக்கோழி ஒன்று தான் அடிக்கிறேன் இருந்தேன். நாங்கள் இன்றைக்கு ஒரு குளம் உண்டு, வெப்பம் உண்டு. ஆனால் எங்களுக்கு பாம் கோழி தான் கிடைச்சது. ஆனால் அது முட்டை கோழி. அப்போ இதை நாங்கள் அடித்து எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம். கோழியை உரிச்சாச்சு. கோழிக்குள்ளே இருந்ததை பார்த்தீங்களா? முட்டை கரு, அது கரு கூட்டி இருக்குது. ஒரு 2 4 5 முட்டை, அது ஈரல், அதில் அந்த லிவர், அது இதெல்லாம் கிடக்குது. இதில் அதை வேறே அடுத்து வச்சுருக்கு. அதோட சிக்கனை வடிவாக குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன முதல்ல செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே தோல் எடுத்துட்டு கழுவி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு. இதையும் இந்த சிக்கனோடு சேர்த்துக்கொள்வோம். உப்பும் சேர்த்துக்கொள்ளும் தேவையான அளவுக்கு. நீங்கள் உரைப்பு தேவையான அளவுக்கு நாங்கள் சரக்குத்தூள் சேர்க்கிறேன். இது தனி மிளகாத்தூள் இல்லை, இது எல்லாம் சேர்த்து இடிக்கிற சரக்குத்தூள், அதுதான் நான் சேர்க்குறேன். இதோடவே நீங்கள் லெமன் ஜூஸ் ஒரு அரைப்பாதி சேர்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையுமே நல்லா எல்லாத்துலேயும் படுறது போல் நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண விடுங்க. இப்போ நம்ம ஒருக்கா பிளெண்டர் பண்ணி எடுப்போம். இஞ்சி ஒரு கொஞ்சமாக, அதோட பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுப்போம். கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதுவும் இருக்கட்டும் ஒரு பக்கம். பெரிய சைஸ் தக்காளியும் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு. வெங்காயம் எவ்வளவுக்கு நீங்கள் போட போகிறீங்களோ போட்டுக்கொள்ளலாம். ஏனெண்டா இது கிரேவி தானே சமைக்க போகிறோம். அப்போ அதால் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி சூடாகிட்டு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுவோம். இப்போ 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கொள்ளுவோம். இதோடவே பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கொள்வோம். தக்காளியும் சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம் கோல்டன் கலரில் ஆகிட்டு அதால் தக்காளியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நம்ம ஃபைன் அரைச்ச ஃபர்ஸ்ட் இதோடு சேர்த்துக்கொள்வோம். மஞ்சத்தூளும் சேர்த்துக்கொள்வோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போட்டும் அதோடவே நம்ம மேகியோட சூப் கட்டியும் சேர்த்து சுவை ஊட்டிக்காக இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கொள்வோம். இப்போ இதோட பச்சை வாசனை போயிட்டு இதோட நம்ம ரெஸ்ட் பண்ண விட்ட சிக்கன் இதோடு சேர்த்துக்கொள்வோம். இப்படி சிக்கன் குதிச்சு வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த முட்டையோட இந்த இதை அப்படியே இதோட சேர்த்துக்கொள்வோம். அடியில் அதை நல்லா அடியில் விட்டு விடுவோம். அது அவிஞ்சத்துக்கு பிறகு நம்ம பிரட்டி கொள்ளுங்க. பிறகு இப்போ வழியாக மூடி விடுங்க. சூப்பரான சிக்கன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிட்டு. இந்த சிக்கன் குழம்பு உங்களுக்கு வச்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.